ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான் இது. 2 பாக்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு அந்த பின்னை நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பின் வந்து கிளாத்தில் வந்து மாட்டாமல் இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான கிளாத் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாக்ஸில் வந்து பேண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுடைய ட்ரெஸ் தாங்க. சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி நீங்கள் அழகாக மடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி மடித்து வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும், கலையாமல் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஆயில் பாட்டில்லாம் யூஸ் பண்ணுவோம். அது பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைனா ஆயில் கேன் மாதிரி வச்சுருப்போம். ஸோ எதுவாக இருந்தாலுமே அதுக்கு மேலே எப்போவுமே கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போல்லாம் ஆயில் கேன் எடுக்கிறோமோ கையில் வந்து பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய லெகின்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லெக்கின்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சின்ன லெக்கின்ஸ், அதாவது குழந்தைங்களுடைய லெக்கின்ஸாக இருந்தாலும் ஓகே தான், பெரியவங்கள்தான் இருந்தாலும் ஓகே தாங்க. நீங்கள் எடுக்கிற ஆயில் பாட்டிலுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லெக்கின்ஸில் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை அழகாக மேலேருந்து கீழே வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு கழண்டு வரவே வராது. ஸோ இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிளாத் ரீயூஸ் ஐடியா பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஓல்டு லெக்கின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீணாக்காதீங்க. அழகாக ஆயில் பாட்டிலுக்கு மேலே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பாட்டிலுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு கூட தேவையான அளவுக்கு இந்த லெக்கின்ஸை கட் பண்ணி அழகாக அதுக்கு மேலே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா தண்ணி வந்து கீழே சிந்தினாலுமே ரொம்ப வந்து பேக் ஃபுல்லாக நனையாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஷாப்பிங் பேக்ஸை, பிளாஸ்டிக் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அந்த பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கைப்பிடியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் நான் கட் பண்ணுற மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் எப்படி ஸ்டாப்லர் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சையத் அலி ஃபாத்திமா, பிரியா கணேசன், உஷா தங்கவேலு, ஜஷ்வந்த், ராஷித், சாய் பவித்ரா, ரமேஷ், அன்னபூரணி, நந்தினி, விசாலாட்சி, காந்திமதி, கனகவல்லி, ஆறுமுகம், விஜயகுமாரி, ராஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் 4 கார்னரையுமே அழகாக வந்து ஜாயின் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ், அதாவது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மளிகை பொருட்களை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பேக்கெட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கபோர்டில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மளிகை பொருட்களை அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் பழைய லெகின்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிப்ஸ்லேயுமே இந்த லெகின்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெகின்ஸுடைய மீதி போர்ஷன்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். டாப் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த லெகின்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு இன்னர்ஸாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி லெகின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா
அப்படின்னா நீங்கள் அதை இந்த மாதிரி கட் பண்ணி இன்னர்ஸாக பயன்படுத்திக்க முடியுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லெக்கின்ஸ் வந்து கீழெல்லாம் கிழிஞ்சிருக்கும், மேல் பகுதி மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா அப்போவுமே நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் நீங்கள் சின்னதாக மடித்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தைக்கிறதா இருந்தால் கூட தைச்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது லெக்கின்ஸ் அப்படின்றதால பிரிஞ்சு வராது, ஸோ அதனால் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி அருவாமனைலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே ரொம்பவே மொக்கையாகிடும். நம்ம என்ன தான் அறிஞ்சாலும் அறியவே அறியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமைக்கும் பொழுது. அவசரத்துக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கட் பண்ணவே முடியாது. முக்கியமாக இந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருவாமனையில் அறியிறது ரொம்ப கஷ்டங்க. ஸோ அந்த டைமில் அவசரத்துக்கு நீங்கள் ஈஸியாக டக்குன்னு ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் கூட போதும். அந்த கண்ணாடி பாட்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அரிவாள் மனையை அழகாக நீங்கள் ஷார்ப் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த கண்ணாடி பாட்டிலுடைய பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் சர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அந்த அருவாமனையில் அப்படின்னா அருவாமனையுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸை சூப்பராக கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக தக்காளியை கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், நான் 2 பக்கமுமே அந்த அருவாமனையை திருப்பி வச்சு நல்லா அந்த பாட்டிலுடைய பாட்டம் ரஃப் போர்ஷனை யூஸ் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்த பிறகு இந்த அருவாமனையை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த அருவாமனையை வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஷார்ப் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளியை ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு இந்த அருவாமனை. ஸோ அதனால் கட் ஆகவே ஆகலை. இப்போ நம்ம ஷார்ப் பண்ண பிறகு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுகி போன கெட்டு போன தக்காளியை நம்ம டேரெக்டாக அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போடாமல் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளியில் புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தக்காளியை 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு போர்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது சிங்க் க்ளீனிங் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதே டிப்ஸை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். ஸோ அந்த டிப்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த டிப்ஸை பார்க்கலாங்க. தக்காளியில் அந்த புளிச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் சிங்கை நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு மாவையும் தக்காளியையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துட்டேன். அடுத்தது நார்மலாக நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்க்ரப்பரையும் சோப்பு இருக்கு இல்லைங்களா, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, அந்த சோப்பையும் யூஸ் பண்ணி ஒரு முறை அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெட்டுப்போன தக்காளியை அப்படியே தூக்கி குப்பையில் போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இது கூட நீங்கள் இன்னொரு பொருள் கூட ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலாங்க. கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டராக வந்து உங்களுக்கு சூப்பராக இன்னுமே பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து 2 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று தக்காளி, இன்னொன்று புளிச்ச மாவு. நீங்கள் வந்து தக்காளி, புளிச்ச மாவு, அது கூடவே கோல்கேட் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் பேஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் போட்டு க்ளீன் பண்ணேன். நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப், அதாவது ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் போட்டு நம்ம தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சமையல் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.